உலகெங்கிலும் உள்ள பாசமான, நேசமான என்னுடைய அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்காரர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோர்ந்து போயிருந்தாலும் பரவாயில்லைங்க. சொந்த கால்ல நிக்கக்கூடிய ராஜாங்க நீங்க. அப்படிதாங்க இருக்கும். எந்த நாட்டு ராஜாவுடைய தயவும், தாட்சணியும் வேணான்னு வாழ்றது தானே இந்த சிம்ம ராஜாவுடைய ஒரே கொள்கை. இப்படிப்பட்ட இந்த கலியுகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு சிம்ம ராசி ராஜாக்களுக்கும் நான் மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. சிம்ம ராசி, சிம்மம் அப்படின்னு என்னங்க? சாதாரண ராசியா? இல்ல, அது ஒரு ஆட்சி, ஒரு சக்தி, ஒரு ஒளி. சூரியனே இதோடைய அதிபதி. ஒளியில பிறந்தவங்க, ஒளிக்காக வாழ்றவங்க. நீங்க விழுந்தாலும் சத்தம் கேட்கும், எழுந்தா உலகமே கேட்கும். ஏன்னா அது இவ்வளவு பெரிய ஆளா ஆகிட்டான், அதுக்கு பேசாம இவன் விழுகாமலே இருந்திருக்கலாம் போலவே, நம்ம இவனை வந்து தள்ளி விடாமலே இருந்திருக்கலாம் போலவே, இப்படி கூட ஒரு எதிரிகள் யோசிப்பாங்க. கடந்த மாதங்கள்ல எத்தனை தடைகள் வந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க ஒரே விஷயத்துல தான் தோல்வி அடைஞ்சிங்க. என்ன தெரியுமா? தன்னை தானே சந்தேகப்படுறப்பதான். ஆனா இனிமே அந்த சந்தேகத்தை தள்ளி வைக்க போறீங்க. உங்களை நீங்களே புரிஞ்சுக்க போறீங்க. இந்த பெரிய யானைய ஒரு சின்ன சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா காட்டுக்குள்ள இருக்க யானையை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரத்தையும் அப்படியே உடைச்சு தள்ளிடும். அதோடைய பலம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. ஓகேங்களா? அந்த பாகனுடைய சொல்லு கட்டுப்பட்டு அது பாட்டு குழந்தை மாதிரி இருக்கு. அதனோட பிறவி குணம் என்ன? அது போலதான் சிம்ம ராசிக்காரங்க கோபதாபங்களை அடக்கிக்கிட்டு எதிரியுடைய ஆட்டத்தையும் துரோகிகளுடைய ஆட்டத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்குன்னு ஒரு நேரம் வருடா, அன்னைக்கு வச்சு நசுக்கிடுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஃபயர் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ளேயே நெருப்பு தான் நீங்க, இல்லையா? ஆனா வருஷத்துடைய 10 மாசம் எப்படியோ போச்சு ஆச்சு. இப்போ வேற சனி பகவான் நம்மளை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷத்துடைய முடிவா இருக்கக்கூடிய இந்த கடைசி 60 நாள் எப்பா சாமி நான் தாண்டிடுவேனா, இந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு, மற்ற ராசிகளுக்கும் இருக்கு. இதுல சிம்மத்து கொஞ்சம் கூடுதல் அழுத்தம். என்னன்னா இப்பதான் பண்டிகை போச்சு, பெருசா சிறப்பா நம்ம வந்து செலிப்ரேட்லாம் பண்ணல. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. சரி, நாளும் பொழுதும் எதையோ அப்படியே உருட்டிட்டு இருக்கோம். ஆனா சிம்மத்துடைய லட்சியம் ரொம்ப பெருசு. ஓகேவா? சாதாரண மத்தவங்க வேண்ட மாதிரியும் மத்தவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல சிம்மம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 60 நாட்கள் உங்க வாழ்க்கையில திரும்பவும் விழ போறீங்களா, எழ போறீங்களா? வெற்றிகள் உண்டா, தோல்விகள் உண்டா? எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுது, என்ன பண்ணும், என்ன பண்ணக்கூடாது? இந்த 60 நாள் அமைதியா இருக்கவா, இல்ல ஏதாவது முயற்சி பண்ணலாமா? இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டமா இருக்குல்ல? இல்ல, இந்த கடைசி 60 நாளுங்கிறது உங்களுடைய, அதாவது சிங்கத்தின் மீள் எழுச்சி. சூரியன் உங்க பக்கம் திரும்புறாரு, குரு உங்க பாதையை வலுப்படுத்துறாரு, சனி உங்களை சோதனைக்காக அல்ல சாதனைக்காக தயார் பண்றாரு. இது ஒரு சாதாரண காலம் இல்ல, சிம்ம ராசி விழிக்கும் காலம். ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. உங்க பெயரை இந்த உலகமே பேச போகுது. உங்களுடைய ஒளி எல்லா திசையிலுமே பாய போகுது. சிம்ம ராசிக்காரங்களே, இது உங்க அதிகாரம் திரும்பக்கூடிய நேரம். தயாரா இருங்க. இன்னும் சொல்லப்போனா சூரியனுடைய அதிபதியாங்க இல்ல, அவருடைய ஆத்மா. நீங்க சூரிய பகவான் மாதிரி மற்ற மனுஷங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய மனுஷங்க. சில சமயம் சூரிய பகவான் அஸ்தமனம் ஆகிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலுமே ஒளி மங்கி போகும். என்ன பண்றதே தெரியாது, சட்டுன்னு அமைதி உட்கார்ந்துருவோம். இந்த சூரிய பகவானை இந்த மேகமூட்டங்கள் மறைக்கிறதுப்போ நமக்கு வந்து சூரிய பகவான் தெரிய மாட்டார். அது போலதான், சரிங்களா? சில நேரங்கள்ல, சில சமயங்கள்ல, சில சூழ்ச்சிகளால உங்களால வெளியே தெரியாத அளவுக்கு அமைதியா உட்கார வச்சிருவாங்க. உட்கார்ந்துருப்பீங்க. கடந்த மாதங்கள் உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இப்போ சொல்லப்போனா உங்களுடைய சக்தியவே மறந்துருப்பீங்க. இந்த 60 நாட்கள் என்ன நடக்க போகுது தெரியுமா? நீங்க மறந்திருந்த உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பலம் எல்லாத்தையுமே இப்போ இந்த விதி வெளியே கொண்டு வர போகுது. யாராலையும் உங்களை வந்து அடக்கி வைக்க முடியாது, மறைச்சு வைக்க முடியாது. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. இது வந்து சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா எழுதியே வச்சுக்கோங்க. தினமும் இதை வந்து படிச்சு படிச்சு பாருங்க. அப்போதான் உங்களுக்குள்ளே வந்து அந்த ஃபயர் அப்படிங்கிறது அணையாம இருக்கும். இப்போ
சூரியனே உங்களுக்காக புதிய திசையை திறக்க போறார். எவன்டா அது என்னுடைய வளர்ச்சியை தடுக்க போறதா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஏஞ்சி நிக்க போறோம். கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் சூரியன் உங்க ராசிக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுக்குறாரு. ஆட்சி, பதவி, மக்கள் கவனத்துல வரப்போறீங்க. புகழ், பேரு, புதிய வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் சூரிய பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். அடுத்து சுக்கிரன் நிதி வளர்ச்சி, உறவுகள்ல அமைதி தராரு. பழைய காதல் விஷயங்கள்ல மீண்டும் நினைவு வரலாம். ஆனா அது கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. சுக்கிர பகவான் காதலை கொடுப்பாரு. அது பழைய காதலா இருக்கலாம், புதிய காதலா இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் உன் மனசை காதல் வயத்துல வச்சுப்பாரு. அதை நீ கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுத்து குரு உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய திசையில பயணம் பண்ண வைக்கிறாரு. உழைப்புக்கு ஏற்ற பலன் தராரு. ஆன்மீகத்துல மேம்பாட கொடுக்குறாரு. பொருள் வரவு இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், திருமண யோகம் இருக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லயும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பார். சனி பகவான் சின்ன சின்ன சோதனையை காட்டுவார். என்னதுமா சின்ன சோதனையா? அந்த ஆள் அடிச்சு அடியில என் வாழ்க்கையே ஓரம் போச்சுமா. சொல்றீங்க, நான் மறுக்க மாட்டேன். சிம்மத்தை துவைச்சுதான் எடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் நீங்க தான் நல்லவங்களாச்சே, சமாளிச்சிருவீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் கர்மக்காரங்க. நீ செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கு தான் பலன் தருவாரு. மேக்சிமம் நம்ம தான் நல்லது பண்ணியே பழக்கப்பட்டவங்க இல்லையா? ஏதோ இவர் வரணுமேன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் சோதனை காட்டுறாரு. பயப்படாதீங்க. ஆனா அவர் தரக்கூடிய சோதனைகள் எல்லாமே உங்களுடைய அடித்தளத்தை வலுப்படுத்தக்கூடியதா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தாமதமாகுமே தவிர்த்து அது கண்டிப்பா உங்களை சேரும். அதாவது பலன் உறுதி. அந்த பலன் அப்படிங்கிறது உறுதி அந்த 60 நாள்ல கிடைக்க போகுது. அதே போல ராகு கேது உடைய பிளான்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை கெடுத்து விடுவாங்க. ஸோ இவங்களை கணக்கிலே வைக்கக்கூடாது. ஆனா விழிப்புணர்வோட செயல்படணும். எதிர்பாராத விதங்கள்ல சக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 60 நாள்ல மனசு அமைதியா இருக்க போகுது. கடந்த சில மாதங்களில் நீ எடுத்த முயற்சிகள் எதுவுமே இது நாள் வரைக்கும் வீணா போச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா வீணாகல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பழைய நண்பர்கள், பழைய கஸ்டமர்ஸ் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்துல நீண்ட நாள் குழப்பங்கள் இப்போ தீர போகுது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சிலர் உங்க வெற்றியை பார்த்து பொறுத்துக்க முடியாம சில கெட்ட வேலைகளை செய்வாங்க. சில அல்ப வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ எல்லார்கிட்டயுமே கவனமா இருங்க. யாரையும் நம்ப வேணாம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. ஓகேவா? இதை மட்டும் பார்த்துக்கிட்டா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அதே போல காதல், பழைய உணர்வுகள் மீண்டும் மனசுல இயலும். அதே போல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு நல்லா இருக்கும், நிலையானதா இருக்கும். அதே போல ஆரோக்கியம், தூக்கமின்மை அதாவது பெருசா பிரச்சனை கொடுக்காது. ஆனா ஆரோக்கியத்தை மீது சிம்ம ராசி அக்கறை வச்சுக்கணும். நல்லா தூங்க, சத்தான உணவு எடுத்துக்கோங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, பிடிச்ச தெய்வங்கள்கிட்ட மனசார வேண்டுங்க, மனசை அமைதிப்படுத்திக்கோங்க. ஒன்னும் நடக்கல, எல்லாமே இப்ப சிறப்பா மாறப்போகுது. 10 மாசம் உன்னை என்ன பாடப்படுத்திருந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 மாசத்துல நீ சக்சஸ் தான். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சிம்ம ராசி வெற்றி வகை சூட போறீங்க. அதே போல நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன். யார வழிபாடு செய்யணும்? சிவனுக்கு அனுதினமும் மாலை நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா ஏதோ ஒரு சிவன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில புடிச்சு வச்சுக்கோங்க. டெய்லியும் போயிட்டு வாங்க. சும்மா ஒரு முறையாவது ஒரு கால் உள்ள போயிட்டு வரணும். சிவான்ட்டு வந்துருங்க. சிவன் பொறுப்பேற்றுப்பார். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்டதையும் விலக்கி வச்சிருவார். சந்தோஷத்தையும் நிம்மதியுமே உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். இது திரும்ப திரும்ப சொல்றேன். திரும்பவும் நீ பிறந்து வரக்கூடிய காலம் கூட சொல்லலாம். உங்க மனசு இப்போ நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு உணரும். வேலை, தொழில் எல்லாத்துலயுமே புதிய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. உடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை வரும். புதிய நிறைய பெரிய பெரிய தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகள்லாம் சிலருக்கு கிடைக்க போகுது. அதே போல சொத்து வாங்குவீங்க. நீங்க கேட்ட இடங்கள்ல லோன் கிடைக்கும். எல்லாமே நல்லதான இருக்கும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், மன அழுத்தம் கொஞ்சம் வரும். இந்த முன்னாடியே சொல்லிட்டு இல்லையா, பொறாமையால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஸோ அதனால நீங்க என்ன பண்ற, ஏது பண்ற, இப்போ எந்த மாதிரியான நிலையில நீ இருக்க, இது யாருக்கு தெரியாம பார்த்துக்கும். யாரா இருந்தாலும் ஒரு எட்டு தள்ளி வை. சரிங்களா? குறிப்பா அந்த 60 நாள்ல திருமண பந்தம் எப்படி தெரியும் உங்களுக்கு அமையும்? திடீர்னு லவ். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு பக்கத்துலயே சொந்த பந்தங்கள்லயே ஒரு பிடிச்ச பொண்ணு அமையும், பிடிச்ச மாப்பிள்ளை அமைவாங்க. அப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும், கடகடான்னு திருமணம் நடக்கும். பணமும் அப்படிதாங்க. ஒரு விஷயம் மட்டும் சிம்மம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாமே உனக்கு திடீர்னு கிடைக்கும். ஆனா நிலையானதா கிடைக்கும். ஏன்னா 10 மாசம் நீ கஷ்டப்பட்டுட்ட, திடீர்லாம் கிடைக்கல. 10 மாசம் நீ கஷ்டப்படுறதுக்கான பரிசு தான் இது. ஓகேவா? சும்மாலாம் உனக்கு கடவுள் தூக்கி கொடுக்கல. பயங்கரமா அடிச்சு துவைச்சு காய போட்டுதான் இப்ப அயன் பண்ணி உன் கையில கொடுக்குற கணக்கா தான் ஆகுது. புரியுதுங்களா? வருமானம் அப்படிதான். புதிய வருமானத்துக்கான வழி தெரியும், வழி தொடங்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி அழுத்தம் வரும்.
மெடிடேஷன் பண்ணினாக்கா அது சரி பண்ணிடலாம். குறிப்பாக சிம்ம ராசி ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணணும் அனுதினமும். அதே போல் ஆதித்ய இருதயத்தை சொல்லலாம். ஓகேங்களா? இதோட சிம்மராசி வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கிறது அவருடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு பரவலா தெரியுதோ அது போல இப்போ நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்க பேச்சு, உங்க முடிவு எல்லாமே இந்த உலகத்துக்கு உங்களை தெரியப்படுத்தக்கூடியதா இருக்கும். புதிய திட்டத்தை ஆரம்பிப்பீங்க. உங்களோட பேரு மேல் அதிகாரிகளுக்கு மக்கள் மத்தியில பேசப்படும். சிம்ம ராசிக்கார ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய வருமான வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு பேரு புகழ் சமுதாயத்துல நம்பிக்கையெல்லாம் உயர்வா கிடைக்க போகுது. என்ன ஒண்ணு கோபம் அதிகம் வரும். அதை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறப்போ கோபத்தை தவிர்த்து அவசரப்படாம தீர்க்கமா யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? அதே போல இதுல வரைக்கும் வேலையில தடை, என்ன செஞ்சாலும் தடையா இருந்திருக்கும். ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. உடம்புல தெம்பு இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த தடையெல்லாம் இப்போ உடையுது. உங்களை வலிமையாக்குது. எதிரியுடைய முயற்சிகள்லாம் இப்போ நீங்க வெற்றி கொள்வீங்க. அவங்களாம் ஓரம் கட்டிடுவீங்க. பழைய கடன் தீர்வுக்கு வருது. குடும்பத்துல பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது. இந்த இடத்துல நான் ஒரு எச்சரிக்கையான விஷயம் சொல்றேன். என்ன தெரியுமா? கோபமா பேசிடாதீங்க. ஆவேசத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அது உறவுகளை ரெண்டா உடைச்சிரும். ஸோ பேச்சுக்கள் நிதானம் தேவை. கோவத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். இதை ரெண்டை மட்டும் சிம்ம ராசி சாகர வரைக்கும் ஃபாலோ பண்ணும். உனக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கும். சரிதானா நான் கோவப்படுறது, இவங்க மேல கோவப்படுறது கரெக்டு தானா, என்னோட கோபத்துல 1000 அர்த்தங்கள் இருந்தாலும் இப்ப நான் இதை காட்டுறது சிறப்பா அப்படின்னு. ஏன்னா பண்ற தப்பெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. நம்ம கோபமா ஒரு வார்த்தை பேசுறோம், ஒட்டு மொத்த தப்பையும் தூக்கி நம்ம தலையில போட்டுருவாங்க. அதுக்கு நாங்கள் சம்மதமா? அதை சொல்லுவாங்க இல்லையா, யாரோ பண்ண தப்புக்கு ஏன்னா திருப்பி எம்எல்ஏ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரம் கொடுத்தவன் தலையிலே கை வச்சத போல எவனோ பண்ண தப்பெல்லாம் தூக்கி தூக்கி நம்மள போட்டுரும். ஏன்னா நம்ம தான் கோவப்படுறோம் இல்லையா, கோவப்படுறோம் அப்படின்ட்டாவே நம்ம செஞ்ச ஒட்டு மொத்த நல்லதுமே மறைஞ்சு போயிடுது. அதே போல இது நாள் வரைக்கும் ₹1 சேமிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப சேமிக்கிறது ரொம்ப அவசியம். அதை புரிஞ்சுக்கிட்டு சேமிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் வரும். ஆனா நீங்க அதை சரிவர பயன்படுத்த மாட்டீங்க. அதனால தான் முன்னாடி சொல்லிட்டேன். அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா கார உணவுகளை எடுத்துக்காதீங்க. நல்ல சத்தான உணவு எடுத்துக்கோங்க. குறிப்பா சனிக்கிழமைகள்ல துளசி மாலை மற்றும் அரளி மாலை, அதோட வில்வ மாலை, குறிப்பா வில்வ மாலைங்க, இதெல்லாம் கொண்டு போய் சிவபெருமானுக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. புதிய வருமானத்துக்கான வழி பிறக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைச்சா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே, உங்களுடைய பேரு, உங்களுடைய வார்த்தை, இது 3மே சேர்ந்து உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்க போகுது. சின்னதா வெளியூர் பயணம் போறது கூட வாய்ப்பு இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டு முடிவெடுக்காதீங்க. என்னைக்குமே சிம்மத்துக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீ வில்றியோ எல்றியோ அது உன்னுடைய முடிவா இருக்கணும். ஓகேங்களா? தொப்புக்கிட்டேன்னு கீழே கூட விழுங்க, தப்பு கிடையாது. அது உனக்கு தோணி இருக்கணும். கீழே விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னாக்க, எப்படி விழுந்த? இல்ல வில்லுன்னு தோணுச்சு விழுந்தேன், பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனா அவன் சொன்னான்னு விழுந்தேன், அது தப்பு. அவன் சொன்னதே உன்னை ஒழிச்சு கட்டுதான். இல்ல அவன் சொன்னான்னு முதலீடு பண்ண, கண்டிப்பா அந்த பணம் வராது, நஷ்டம்தான். அவன் சொன்னான்னு ஒரு இடத்துக்கு போன, கண்டிப்பா அது உனக்கு ஆதரவா இருக்காது. சிம்மத்திற்கு என்னைக்கு யாரும் துணை இல்லைங்க. எதுவுமே எழுதி வச்சுக்கோங்க. அது எப்பேற்பட்ட உறவா இருக்கட்டும். எங்க உன் மனசாட்சி கை வச்சு சொல்லுங்க, எந்த உறவு உனக்கு பார்த்தினாக்க எப்பவும் துணையாவே இருக்கு? சொல்லப்போனா உன்னை கோவப்படுத்தி உன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே வீணாக்கிறதுக்கு என்ன உறவுகள் இருக்கு இல்லையா? நம்ம எத்தனை நாள் யோசிச்சிருக்கோம், உதவி பண்ணாலே பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம ஒதுங்கி நின்னாலே பரவாயில்ல, ஏன் அப்படி நம்மளை பாடா படுத்துறாங்க? எப்படி யோசிச்சிருக்கும்? எத்தனை நாள் மனசு நொந்து போய் பேசியிருக்கும்? ஸோ அதனால யாரையும் நம்ப வேணாம். என்ன தோணுதோ செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க. தெய்வத்து மேல பாரத்தை போட்டு செய்யுங்க. ஆனா தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு செய்யுங்க. மனசு அமைதியா வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு சிறப்பா மாறும். குடும்பத்துல மகிழ்ச்சி வரும், உறவுக்காரனுடைய வருகை வரும், நல்ல ஆரோக்கியம், நல்ல தூக்கம், இது எல்லாமே அவசியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க. ஒரு பேரு புகழ்லாம் இந்த உலகம் அறிய போகுது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிம்மதியான முடிவு கிடைக்கும். முன்னாடி நீ போட்ட கடின உழைப்புக்கான பலன் கூட இப்ப கிடைக்கும். சமூக ரீதியா உங்களோட மதிப்பு மரியாதை உயர போகுது. ஆனா இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னதான், 3வது நம்முடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. குடும்ப விவகாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உன்னுடைய பர்சனல் விஷயமா இருக்கட்டும், அதே போல திருமணமா இருக்கட்டும், காதல் பந்தமா இருக்கட்டும், உண்மையா இருங்க. அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட விட்டு கொடுத்து போங்க. ஒன்னும் கெட்டு போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் சிம்ம ராசி ஒருத்தங்களை விரும்புது அப்படின்னாவே அவங்க ரொம்ப நல்லவங்க தான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் அழகா கையாளுங்க, திட்டமிடுங்க. பெருசா புதுசா தெரியாத விஷயத்துல முதலீடு பண்ணாதீங்க.
ஓகேங்களா? அதே போல மூச்சு பயிற்சி பண்றது ரொம்ப அவசியங்க சிம்ம ராசிக்கு. யோகா பண்ணுங்க. திரும்ப திரும்ப என்னடா இது இந்த பொண்ணு இதையே சொல்லிட்டு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதேபோல தொழில் செய்றவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க கடந்த சில மாதங்களாக மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா, இனி அதெல்லாம் மாறுது. சூரியனுடைய பாக்கியம் உங்க ராசிக்கே வந்திருக்குது. அதனால உங்களுடைய பெயருக்கு மரியாதை, வேலைக்கு வளர்ச்சி, தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் வருது. புதிய வாய்ப்புகள் வருது. தாமதம் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றத்த கொடுக்கும். வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள், புதிய கிளை தொடங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம், மீடியா, கலை, கல்வி, ஆன்மீகம், சொத்து இது சம்மந்தப்பட்ட துறைகள்ல மிகச்சிறந்த காலம் இது. நல்ல வளர்ச்சிய பார்ப்பீங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் ஆவேசத்துல ரிசைன் பண்ணலாம், வேலைய விட்டுறலாம், தொழில் தொடங்கலாம். ஆவேசத்துல எனக்கு இங்க வேண்டாம், எனக்கு வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் குடுங்க. இந்த மாரி முடிவு எடுக்காதீங்க. ஓகேங்களா? இது கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேபோல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன், வெள்ளி, ஞாயிறு. அதேபோல பணம் மற்றும் பொருளாதாரம். சுக்கிரனும், குருவும் 2 பேரும் உங்களுக்கு நல்ல செல்வ வளத்த குடுக்குறாங்க. பழைய கடன முழுசா அடைச்சிருவீங்க. புதிய வருமான வழி பொறக்குது. ஒரு வருமானமா? பல வருமானம் உங்க கைக்கு சேரப்போகுது. சில சிம்ம ராசிகளுக்கு வண்டி வாகன யோகம் இருக்கு. சொத்து பத்துக்களை வாங்குவீங்க. குடும்ப சொத்து எல்லாமே நல்ல வளர்ச்சி பெறும். கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க. திடீர்னு அந்த சொத்து உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு ஒட்டுமொத்த சொத்து உங்க கைக்கு வந்துரும். நல்ல செய்திகள் கிடைக்கும். வீட்ல அடுத்தது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமண யோகம் இருக்கு. வீட்ல மழலை சத்தம் கேட்கும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எதிர்பாராத கொஞ்சம் செலவு வரும். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மத்தபடி எல்லாமே உங்களுக்கு நிலையான, நீடித்த வளர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தான். பணம் பொருளாதாரம் சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பணத்தையும், பொருளாதாரத்தையும் நிலைச்சி வைக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானுக்கு வெள்ளை மலர் மற்றும் மஞ்சள் அரிசி இது நிவேதனமா கொடுக்கலாம். அதே போல காதல் மற்றும் உறவுகள். சில மாதங்களா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உறவுகள்கிட்டயும் சரி, காதலும் சரி. அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். மனசு விட்டு பேசுங்க. அதே போல இதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, திடீர்னு ஒருத்தர பார்த்தேன். ஒரு மாதிரி உறவு சிறப்பா இருக்கு. ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு அப்படின்னாக்கா, அது உங்களுக்கான உறவா தான் இருக்க போகுது. திருமண யோகம் சிலருக்கு வரும். குழந்தை பாக்கியம் இருக்குது. ஏன்னா குருவ பொறுத்தவரைக்கும் குழந்தை, கல்யாணம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளு தான். சுக்கிரனும் அதே போல தான். காதல் உறவுல நம்பிக்கை வரும். பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும். ஆனா கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. இந்த விஷயங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சிறப்பு தான். அதே போல உடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள யார்ட்டயும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு. ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சொல்ல வேண்டாம். அதே போல காதலுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செவ்வாய், வெள்ளி. குடும்பம் மற்றும் வீட்டு பலன் நான் சொல்றேங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்த இந்த அமைதி போர்லாம் முடிவுக்கு வருது. பெற்றோருடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு வருது. உறவுகள் எல்லாமே வலுப்படுது. குழந்தையுடைய வளர்ச்சி பெருமையை கொடுக்கும். வீட்டு விசேஷங்கள்ல இந்த ஈகோ பார்க்காதீங்க. ஈகோ கிளாஷ் வரும். நீங்களே விட்டு கொடுத்தாலே மத்தவங்க ஈகோ பார்ப்பாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி வீட்ல விசேஷம் நடக்குது அப்படின்னாக்கா, அத நிறுத்தணும்னு கூட பார்ப்பாங்க. ஸோ அந்த இடங்கள்ல பத்திரமா கையாளுங்க. ஆ குடும்பத்த பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில சிவன் கோயிலுக்கு சூரிய தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்துக்கு சிறப்பை சேர்க்கும். அடுத்து ஆரோக்கியம். சூரியன் உங்களுக்கு ஆற்றல குடுக்குறாரு. அதே நேரம் கொஞ்சம் ஹீட் ப்ராப்ளமும் வரும். நெறைய தண்ணி குடிங்க. பால், பழம் எடுத்துக்கோங்க. கூலிங்கா டயட் இருங்க. ஆ யோகா பண்ணுங்க. தியானம் பண்ணுங்க. 6 மணி நேரம் கண்டிப்பா நீங்க தூங்கணும். மன அழுத்தம் வந்தாலும் சரி, அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு மனச மாத்திக்கோங்க. கோயிலுக்கு போங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீவிங் தான். ஓகேங்களா? இதோட சிம்ம ராசி. உடைய சிம்ம குரல் திரும்பவும் கேட்கும். இது நாள் வரைக்கும் சைலண்டா இருந்தீங்க. குழப்பம், சோர்வு அது எல்லாமே ஓரங்கட்டிடுது. வேலையிலாகட்டும், எல்லா இடங்கள்லயுமே உங்களோட திறமைகள் வெளிப்பட போகுது. நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு, முடிவுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழில முன்னேற்றம், உத்தியோகத்துல முன்னேற்றம், வெளிநாட்டு வாய்ப்பு, கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் அப்ரூவல் எல்லாமே. ஓகேங்களா? இதுல ஒரே ஒரு விஷயத்த நீங்க பார்த்துக்கோ. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கரெக்ட்டா பயன்படுத்துறதுக்கு உடைய ஆரோக்கியத்த பார்த்துக்கோங்க. போதுமான ஓய்வு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் ஒண்ணா வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தோட தான் அந்த 60 நாள் உங்களுக்கு தொடங்கி முடிய போகுது. ஒண்ணே ஒண்ணு கோவப்படாத. ஆணவமா பேசாத. மத்தவங்கள கீழ நினைச்சிராத. அதுதான் உனக்கு ரியல் பவரே. ஓகேவா? நீ அப்படி நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்கள அந்த கோபத்துல பேச வச்சுருவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அனுதினமும் ஓம் சூர்யாய நமக்கு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்துக்கும் பால் அபிஷேகம் பண்ணுங்க. உடைய பாவங்கள் தீரும். சிவன் கோயிலுக்கு அருகம்புல், துளசி, மஞ்சள், வெள்ளை மலர் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் என்னது
சிவபெருமானாக்க வில்வம் இல்லையா, வில்வத்தால அர்ச்சனை பண்ணுங்க. அதே போல சனி பரிகாரம், சனிக்கிழமையில அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க. உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய அந்த வழியோரத்துல இருப்பாங்க இல்லையா பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு உணவு தானம் கொடுங்க. சிறப்பு அறியான்னு கேட்டாக்க ராமநாதபுரம் அருகே உள்ள உத்திர கோசமங்கையில சுப்பிரமணியம் வழிபட்டுட்டு வந்தா சிம்ம ராசிகளுடைய தடைகள் அகலும். அங்க போனீங்க அப்படின்னாக்க பச்சை நிற ஆடை அணிந்து கோயிலுக்குள்ள நுழையிறப்போ 3 முறை ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய இதை சொல்லிக்கிட்டே உள்ள நுழைங்க. அங்க வீட்டுக்கூடிய அந்த கம்பீர ரணகலசுரேஸ்வரர் உங்களுக்கு அரச பாக்கியம் தருவார். வித்தியாசமா இருக்குங்களா பேரு? நம்ம சிவபெருமான் தாங்க. சரிங்களா? இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, 3, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிறு, புதன், வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்பு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் மாணிக்கங்க. இந்த மாணிக்கல்ல நீங்க மோதிரமாக கைவிரல்கள் அணிஞ்சிக்கலாம். அதுவும் தங்கத்துல அணிகிறது சிறப்புங்க. ஒருவேளை டாலரா செஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா தங்க சங்கிலியில கழுத்துல அணிஞ்சுக்கோங்க. ஸோ 60 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலம். தடைகள் அகலுது, தைரியம் எழுது. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிக்கு படிப்படியா உங்களை முன்னேற்றிட்டே போகுது. நம்பிக்கை வைங்க, பரிகாரம் பண்ணுங்க. உங்க திறமையை வந்து உலகம் பாராட்ட போகுது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிவ சிவா.